நண்பனின் அக்கா மதுமிதா வேலை விஷயமாக பாண்டிச்சேரி போகலாம் என என்னை பொய் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு என்னிடம் அவள் ஆசைகள் சொல்ல நான் என்ன செய்வதென்று தெரியாமல் மலைத்து நின்றேன். என் நண்பன் கோவிந்தனும் நானும் நெருங்கிய நண்பர்கள். என் பெயர் கவின். நான் என் நண்பன் வீட்டில் எங்கள் வீடு போல் சுற்றித் திரிவேன். அப்படித்தான் ஒரு நாள் என் நண்பன் அறைக்கு பதிலாக ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவள் அக்கா மதுமிதா அறையின் கதவை திறந்து விட்டேன். மதுமிதாவோ அப்போதுதான் குளித்துவிட்டு உடை மாற்ற நான் மதுமிதாவை முழுசாக பார்த்துட்டேன். பார்த்த அதிர்ச்சியில் நான் சத்தம் போட்டு விடலாம் என நினைத்தேன். மதுமிதாவோ என் வாழை மூடி உள்ளே இழுத்து கொண்டாள். கத்தாத கவின், பார்த்தியா, ரசிச்சியா, அமைதியாக போயிடு, அதை விட்டுட்டு சத்தம் போட்டு ஊற கொட்டாதே என்றாள். நானும் மதுமிதாவை முழுசாக பார்த்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. ஏனென்றால் மதுமிதா இருந்த அழகு அப்படி. அவளை வெள்ளை நிறத்தில் ஒல்லியாக சினிமா கதாநாயகி போல் இருந்தாள். மதுமிதா ஒரு நைட்டி எடுத்து போட்டுக்கொண்டு என் தம்பியிடம் என்னை இப்படி பார்த்ததை சொல்லாதே என்றாள். நான் அமைதியாக தலையாட்டி விட்டு வந்த வேலையை மறந்துவிட்டு நான் என் நண்பன் பார்க்காமல் வீட்டுக்கு திரும்பினேன். வீட்டில் வந்து படுத்தால் மதுமிதாவை முழுசாக பார்த்த அந்த ஞாபகம்தான் வந்து போயின. நண்பனின் அக்கா என்று மனதில் தோன்றினாலும் அவளின் அழகு அவளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அன்றிலிருந்து நான் நண்பனின் வீட்டிற்கு போனால் மதுமிதா என்னை பார்க்கும் பார்வை சரியில்லை. எனக்கோ அவளை பார்க்கும் போதெல்லாம் அன்று அவள் அறையில் முயசா பார்த்ததுதான் என் நினைவில் வந்து போயின. மதுமிதா நான் அவங்க வீட்டிற்கு போனால் என்னிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்தாள். நானோ எவ்வளவோ அவாய்ட் செய்கிறேன். ஆனால் மதுமிதா என்னை விடுவதாக தெரியவில்லை. ஒரு நாள் என் நண்பன் வீட்டிற்கு சென்றேன். என் நண்பன் கோவிந்தனும் என்னிடம் என் அக்கா மதுமிதாவிற்கு பாண்டிச்சேரியில் வேலை இருக்குது, இன்டர்வியூ வந்திருக்கு, நீ தான் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் என்றான். நானும் முதலில் மறுக்க, பின்பு என் நண்பன் என்னை வற்புறுத்தியதால் ஒத்துக்கொண்டேன். நாங்கள் இருவரும் படுக்கை வசதி கொண்ட ஒரு பஸ் புக் செய்து சென்றோம். அந்த பஸ்ஸோ ஒரு படுக்கையில் இருவரும் படுப்பது போல் இருந்தது. நானும் மதுமிதாவும் பக்கத்தில் படுத்து கொண்டோம். மதுமிதாவிடம் நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன். மதுமிதாவை என்னிடம் பேசத் தொடங்கினாள். என்னடா கவின், அமைதியாக வர என்றாள். நான் என்ன சொல்வது? உன் வீட்டில் என்னிடம் நடந்து கொள்வது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் நண்பனின் அக்கா நீ என்றேன். அதற்கு மதுமிதா, உனக்கு என்னடா, நீ என்னை முழுசாக பார்த்துட்டு போயிட்ட, ஆனால் ஒரு பெண்ணாக என்னை நினைத்து பார்த்தாயா? என்னை முழுசாக பார்த்த நீ என் கண்ணெதிரே சுற்றி வரும்போது எனக்கு உள்ளுக்குள் எப்படி இருக்கும் என்பதை நீ நினைத்துப்பார் என்றாள். என்னை நீ அப்படி பார்த்ததிலிருந்து என்னால் சரியாக தூங்க முடியலடா. உன் ஞாபகங்கள் என்னை வாட்டி வயத்ததுடா என்றாள். எனக்கோ அவள் சொல்லும்போது அவளின் கவலை புரிந்தது. மதுமிதாவின் கண்களை பார்த்தேன். கவலையில் அவள் முகம் இருக்க, எனக்குள் நாம் செய்த தவறினால்தான் மதுமிதா இப்படி நடந்து கொண்டாள் என்பதை உணர்ந்து, மதுமிதா என்ன சொன்னாலும் அவள் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு வந்தேன். இரவு பயணம் என்பதால் இருவரும் உறங்க இருவரும் குளிர ஆரம்பித்தது. மதுமிதா எடுத்து வந்த போர்வையை இருவரும் போர்த்து கொண்டோம். அப்போது மதுமிதாவை பார்க்க வேண்டுமே, கண்களில் என்னை அடைய வேண்டும் என்ற ஆசை கொழுந்துவிட்டு எரிந்தது. மதுமிதாவும் நானும் அவ்வளவு அருகில் படுத்திருப்பதால் என்மேல் உரசியபடி மதுமிதாவோ என்னை போர்வைக்குள் உள்ளே போ என்றாள். நான் போர்வைக்குள் செல்ல எனக்கு அவள் அழகை ஒவ்வொன்றாய் காட்ட என் எண்ணம் மதுமிதா நண்பனின் அக்கா என பாராமல் ரசிக்க துவங்கியது. அவள் அழகை ஒன்றாய் காட்ட நான் அதை பார்க்க எனக்கோ அவளை மீண்டும் இப்படி பார்ப்பது நல்லா சுகமாக இருந்தது.
அவளோ நாங்கள் இறங்கும் இடம் வரும் வரை எனக்கு அவள் அழகை காட்டிக்கொண்டே வர ஒரு வழியாக நாங்கள் இறங்கும் இடம் வந்தது. மதுமிதாவும் நானும் பஸ்ஸிலிருந்து இறங்கி நாங்கள் தங்க ஒரு ரூமை போட்டோம். அவள் காட்டிய சிறு சிறு அழகை கண்ட எனக்கு மதுமிதா அறை உள்ளே வந்தவுடன் முழுவதையும் காட்டி மதுமிதாவின் ஏக்கத்தை தீர்க்க மதுமிதாவோ மெதுவாடா, நான் உன் நண்பனின் அக்கா என சத்தம் போட்டாள். நான் அதெல்லாம் பார்க்க இது சரியான நேரமில்லை என மதுமிதாவுடன் இருக்க மதுமிதா ஒரே மகிழ்ச்சியில் திளைத்தாள். இப்படி 2 நாட்கள் சென்றவுடன் மதுமிதா இன்டர்வியூ போகவில்லையா என கேட்டேன். இன்டர்வியூ எல்லாம் எதுவும் இல்லடா கவின், உன்னுடன் இருக்க வேண்டும் என்றுதான் நான் பொய் சொன்னேன் என்றாள். நாங்கள் ஒரு வழியாக பாண்டிச்சேரியிலிருந்து வீட்டிற்கு போக என்னிடம் மதுமிதா ஒரு கேள்வி கேட்டாள். என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்க நானும் என் நண்பனின் ஒத்துக்கொண்டால் சரி என சொன்னேன். எங்களுக்கு திருமணமும் நடந்தது.